எல்லோரும் எப்படி இருக்கீங்க? விநாயகர் சதுர்த்தி எல்லாருமே நல்லா செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். நானுமே ரொம்ப சிறப்பாக செலிப்ரேட் பண்ணேன். இந்த டைம் பார்த்திங்கன்னா எல்லாமே நம்ம கையிலேயே செய்யலாம் அப்படின்ட்டு நானும் என்னோடய ஃப்ரெண்டும் சேர்ந்து செய்ய ஆரம்பிச்சிட்டோம். விநாயகர் வீடியோவில் காமிக்கிற மாதிரி ஜஸ்ட் மஞ்சளும் கோதுமை மாவும் வச்சு தான் பண்ணோம். ரொம்பவே சூப்பராக வந்துச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்ன இருந்தாலும் சில கடையில் வாங்கி வச்சு செலிப்ரேட் பண்ணுறத விட கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம செஞ்சு அதுக்கப்புறம் செலிப்ரேட் பண்ணும்போது அந்த திருப்தியை ரொம்ப என்ன சொல்கிறதுனே தெரியல, ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. விநாயகர் ஒரு வழியாக ஓரளவுக்கு வந்துட்டார். நாங்கள் என்ன பண்ணோம், நடுவில் ஒரு ஸ்டிக் வச்சுட்டு அதுக்கப்புறம் செய்ய ஆரம்பிச்சிருக்கணும். நாங்கள் அதை மிஸ் பண்ணிட்டோம். அப்புறம் ரெண்டாவது ஒரு ரீசன் இன்னுமே கொஞ்சம் தண்ணி கம்மி பண்ணியிருக்கணும். விநாயகர் கொஞ்சம் சாஃப்ட் ஆகிட்டார். நெக்ஸ்ட் டைம் செய்யும்போது இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா லைட்டாக சாய ஆரம்பிச்சு செய்யும்போதே நம்ம ஒரு ஸ்டிக்கு வச்சோ ஆறு இன்னும் கொஞ்சம் கெட்டியாக பிசைஞ்சிருந்தோம் அப்படின்னா இன்னுமே ஸ்ட்ராங்காக இருந்திருப்பாருன்னு எங்களுக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு. இந்த டைம் ரொம்ப குட்டியாக பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் டைம் கொஞ்சம் பெருசாக பண்ணலான்ட்டு பேசிகிட்டே நாங்கள் செஞ்சுட்டு இருந்தோம். இடையில கிட்ஸு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு மாவெல்லாம் பிசைஞ்சு வீடியோவில் காமிக்கும் போதே பயங்கரமாக அட்டூழியம் பண்ணிட்டாங்க. அதெல்லாம் கிராஸ் பண்ணி ஒரு வழியாக விநாயகர் கிட்டத்தட்ட கொண்டு வந்துட்டோம். அடுத்து ஆரியோட செயின் இருக்கும் பார்த்திங்களா, அதை வச்சு டெக்கரேஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு டெக்கரேஷன் பண்ணலாம், விநாயகர் கோச்சிக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் செயின் அந்த ஸ்டோன் எல்லாம் வச்சு டெக்கரேஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஃபைனலி ஐக்கு கலர் மட்டும் தான் பண்ணோம். பெருசாக வேறு எந்த டெக்கரேஷனுமே பண்ணலை. நெக்ஸ்ட் டே பண்ணும்போது இன்னும் பெருசாக பண்ணிடலாம். பங்கைய தனலக்ஷ்மி அருள் பெற்ற சீலனே, ஓதி உணர்வதற்கு அரியவனே. ஒரு சின்ன விஷயமோ இல்லை பெரிய விஷயமோ சிறுசாக இருக்கும் பெருசாக இருக்கும் விஷயம் இல்லை. ஜஸ்ட் அதை நம்ம எஃபர்ட் எடுத்து பண்ணும்போது அதோடய ஃபைனல் லுக் இந்த மாதிரி நல்லா அழகாக வந்துச்சுன்னா பார்க்கவே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அது எவ்வளோ ஹாப்பினஸ்ன்னு சொல்லவே முடியாது. சின்னதாக இருந்தாலும் எங்களுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. விநாயகரை பார்த்து அது ஒரு திருப்தி கிடச்சிது, நம்ம செஞ்சிட்டோம் அப்படின்ற ஒரு திருப்தி. அடுத்து விநாயகர் ரெடி ஆகிட்டாரு. விநாயகருக்கு மாலை ரெடி ஆகணும்ல. அடுத்து எருக்கலை மாலை தானே விநாயகருக்கு ரொம்ப ஸ்பெஷல்னு சொல்லிட்டு எருக்கலை மாலையும் வீட்டுக்கு மாவிலை தோரணம் கோக்க ஆரம்பிச்சிட்டோம். அது பண்ணும்போதே பாருங்கள், என்னோடய கிட்ஸ்லாம் எனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு என்னை கோர்க்கவே விடலை பாதி நேரம். அதுலேயே ஒரு 1/4 மணி நேரத்துக்கு மேலே போயிடுச்சு. விநாயகர் சதுர்த்தின்னு காலையிலேருந்து ஸ்டார்ட் ஆகி ஈவினிங் வரைக்கும் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்குது. ஏன்னா இவங்களையும் வச்சுட்டு ஒர்க்கும் பார்க்கன்றதுனால விடவே மாட்டாங்க. வீடியோ நேற்றே போடலாம் தான் நினச்சேன். பட் இதெல்லாம் முடிச்சுட்டு தூங்கும்போது நைட்டு 11 o'clock ஆகிடுச்சு. ஸோ அதனால தான் வீடியோ இன்றைக்கி அப்லோட் பண்ணுறேன். ஒரு வழியாக மாலை ரெடி ஆகிடுச்சு. அடுத்து மாவிலை தோரணம் கோர்க்கலாம். இது சில பேர் 11, 13 அந்த மாதிரி ஒற்றைப்படையில் வர மாதிரி கோர்ப்பாங்க. நான் இன்றைக்கி ஒரு 11 லீஃப் தான் கோர்த்தேன். நீங்கள் கோர்க்குற மாதிரி இருந்தால் 11 or 13 or 9 எவ்வளோ இருக்கோ அவ்வளோ வச்சு நம்ம கோர்த்துக்கலாம். அது ஏன்னு கேட்காதீங்க, எனக்குமே அது என்னென்னு தெரியாது. ஏன்னா தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன். அவ்வளோதான், விநாயகருக்கு எருக்கலை மாலையும் சாத்தியாச்சு, மாவிலை தோரணம் கட்டியாச்சு. நீ சமைக்க ஆரம்பிச்சிடலாம். நான் இன்றைக்கி என்னென்ன பண்ணேன் பார்த்திங்கன்னா, பொங்கல், சக்கரை பொங்கல், அண்ட் தென் விநாயகருக்கு பிடிச்ச சுண்டல், அதுக்கப்புறம் பூர்ணம் வச்ச இனிப்பு கொழுக்கட்டை, அதுக்கப்புறம் பால் கொழுக்கட்டை. என்னென்ன விநாயகருக்கு பிடிக்குமோ எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நான் பண்ணேன். இதுக்கு என்னென்ன ஃபஸ்ட்டு நமக்கு எங்கள் வீட்டில் எப்படின்னு பார்த்திங்கன்னா, நாங்கள் சுண்டல் தாளித்து வைக்க மாட்டோம். ஸோ விநாயகருக்கு எடுத்து வச்சுட்டு வீட்டுக்காக கொஞ்சமாக சுண்டலை தாளிச்சிட்டேன். அடுத்து பூர்ணம் ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு நெய், முந்திரி, 1 கப் தேங்காய், அப்புறம் நான் கரும்பு சக்கரை தான் ஆட் பண்ணேன். வெல்லம் அப்போ நான் ரெடி பண்ணல. ஸோ கரும்பு சக்கரை போட்டு பூர்ணம் ரெடி பண்ணிட்டேன். ஒர்க் ரொம்ப ஜாஸ்தி இருந்ததால் பாதி வீடியோ கவர் பண்ணவே இல்லை. ஜஸ்ட் என்னென்ன கவர் பண்ணணும் அது மட்டும் தான் அந்த வீடியோவில் போட்டிருக்கேன்.
நெக்ஸ்ட்டு வந்து ஃபுல் வீடியோ ரெசிபி ஏதாவது வேணால் நான் வந்து லேட்டராக வந்து அப்லோட் பண்ணுறேன். பூர்ணம் வந்து ரெடி ஆகிடுச்சு, அவ்வளோதான் 5 மினிட்ஸ். அடுத்து வந்து மாவு வந்து ரெடி பண்ணுறதுக்கு நான் வந்து கொழுக்கட்டை மாவு வச்சுருந்தேன். ஸோ வந்து தண்ணி மட்டும் கொதிக்க வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு தண்ணி கொதிச்சதும் 1 ஸ்பூன் ஆயில் இல்லை நெய், அடுத்து வந்து ஒரு பிஞ்ச் உப்பு போட்டு மாவு வந்து கொஞ்சம் நேரம் நல்லா மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா சுடு சுடு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணதால் அதுலேயே வந்து பாதி வந்து நமக்கு பாயில் ஆகிடும். நல்லா ஹீட்டாக இருக்கும். ஸோ வந்து ஃபஸ்ட்டு கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம்னு மிக்ஸ் பண்ணிட்டு அடுத்து வந்து கை வச்சு கொஞ்சம் பிசையணும். ரொம்ப நேரம் பிசையணும் அவசியம், லைட் வந்து மிக்ஸ் பண்ணாவே வந்து நல்லா பிசைஞ்சு வந்துடும். நெக்ஸ்ட்டு பூர்ணம் உள்ள வச்சு கொழுக்கட்டை ரெடி பண்ணிக்கலாம். இப்போ வந்து பால் கொழுக்கட்டையும் இதுலேருந்தே வந்து நம்ம பரட்டிக்கலான்றதுனால 2க்கும் சேர்த்தே வந்து நான் மாவு பிசைஞ்சிட்டேன். அன்னபூரணி ஆசி கொண்டவனே, அன்னதான சாஸ்தா சோதரனே, அன்னபூரணி ஆசி கொண்டவனே. பால் கொழுக்கட்டைக்கு இது வரைக்கும் கரும்பு சக்கரை போட்டு நான் பண்ணதில்லை. ஸோ வந்து அதுக்கு மட்டும் வெள்ளை ரெடி பண்ணிட்டேன். அவ்வளோதான். வந்து பொங்கல் மட்டும் பேலன்ஸ் இருந்தது, அது வந்து வீடியோவே நான் கவர் பண்ணல. பொங்கலும் வச்சு முடிச்சுட்டு சுண்டல் எடுத்து வச்சுட்டு சுண்டல், பால் கொழுக்கட்டை, அடுத்து சக்கரை பொங்கல், அடுத்து வந்து பூர்ண பொங்கல் பூர்ண கொழுக்கட்டை இனிப்பு கொழுக்கட்டையும் வச்சாச்சு. இதெல்லாம் முடிச்சு கடைசி ஃபைனல் லுக் வந்து இப்படி தான் இருந்துச்சு. இது முடிஞ்சு சாமி கும்பிடும்போதே ஒரு மன திருப்தி வந்தது பாருங்கள். அது சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. இதில் வந்து நம்ம மகி வந்து மணி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க பூஜை ஸ்டார்ட் ஆன உடனே. கிட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு நம்ம நல்லா செலிப்ரேட் பண்ணியாச்சு இந்த விநாயகர் சதுர்த்தி. விநாயகர் எல்லாருக்குமே வந்து அருள் வழங்குவார். ஸோ வந்து இப்படி தான் செய்யணும் அப்படி தான் செய்யணும்னு எந்த ஒரு இதுவுமே இல்லை. ஜஸ்ட் வந்து நம்ம மனசில் நினச்சாலே வந்து அவர் அருள் கொடுப்பாருன்னு தான் சொல்லுவாங்க. ஸோ எந்த கவலையும் இல்லாமல் விநாயகர் மனசில் நினைங்க, நல்லதே நடக்கும். பை பாய்.